வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நண்பர்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நிறைய நண்பர்கள் ஒரு சில பேர் ஓப்பன் ஆக மாட்டேங்குறாங்க, ஒரு சில பேர் அதை திறந்தே பார்க்க மாட்டுறாங்க. தயவு செய்து உறவுகளே, நான் 45 வருஷம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பல இயக்குனரை, பல டைரக்டரை, பல தயாரிப்பாளரை, பல நடிகரை, பல காமெடியன்களை, பல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுடையும் பல வருஷமாக நான் வேலையாற்றுறதுனால என்னோட கனவுகளையும் என்னோட கற்பனைகளும் என்னோட முயற்சிகளையும் தான் இந்த யூடியூப் மூலமாக நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். பெரிய நடிகரோ, பெரிய இயக்குனரோ, பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் நீங்கள் வைரலாக்கி விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக என்னோட கற்பனையும் என்னோட முயற்சியும் மூடி விடக்கூடாது, ஒரு இடத்துல முடங்கிடக்கூடாது. நான் சென்னைக்கு எதுக்காக வந்தேன், ஏன் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் இல்லை, அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் உள்ளே போங்க, அந்த லென்ஸை தொடுங்க. லென்ஸை தொட்டு ஜிஎம்பி மாயவரம் வாசனை என்று டைப் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் பெல் அழுத்துங்க. ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்தனை வருஷமாக நட்போட நண்பனாக தானே பழகணும். யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, யார் யாரெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்கிற விஷயத்த நான் மூடி மறைச்சிட்டு போகிறதுக்கு விரும்பலைங்க. நான் டி ராஜேந்திரால தான் சென்னைக்கு வந்தேன். அவர் அளவுக்கு வளர முடியலனா கூட என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன். என்னோட கதைகள் வேறு, இந்த காட்சிகள் வேறு. இதை பார்க்குறீங்களே, இந்த வாழை இலை. இந்த வாழை இலை நம்ம சினிமாவுக்கு ஷூட்டிங்காக நாங்கள் வாங்கிட்டு போவோம். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வாங்கிட்டு போவோம். அந்த ரவுண்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணி கொடுக்குற இலையோட விலை, ஒரு இலை ₹1.50, இல்லைன்னா ₹2.50. இந்த மாதிரி தான் இந்த வாழை இலைங்களை கட்டி அவங்க கொடுத்துருவாங்க. நாங்கள் அங்கே போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு போய் ஒவ்வொரு தட்டாக வச்சு எங்களோட கிளீனிங் லேடிஸ்கிட்ட கொடுத்து அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக அவங்க சாப்பிட்றதுக்கு சுத்தம் பண்ணி வைப்போம். இந்த நிகழ்வுகள்லாம் ஏண்டா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் உட்காந்து பேசினா நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. அப்படியே காய்கறி கரையும் ஒரு மார்க்கெட்டையும் ஒரு ரவுண்டு வந்துடலான் தான் இந்த நிலை. புதினா இன்னைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4 கட்டுங்க 10 ரூபாங்க. மல்லி 6 கட்டு 10 ரூபா. இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விலை. இன்னைக்கு இந்த சூழலில் இந்த நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த இலை ₹6 ரூபா ஒரு இலை. இந்த சோளம், இந்த தக்காளி, இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப விலை கம்மிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் என்னடா இது என்னென்னவோ சொல்கிறானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த சின்ன வெங்காயம் 50 ரூபா கிலோ. அப்போ அவங்க ஏற்றுமதி விலை என்ன விலையாக இருக்கும்னு நீங்களே யோசனை பாருங்க. நண்பர்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் தான். அவங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கவுங்க வளர்ச்சியாகி ரொம்ப பெரிய மனிதர்கள் ஆகிட்டாங்க. இப்போ ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறாங்க. ஒரு சில முதலாளிகள், என்னோடய நண்பர்கள்லாம் விஜய் அண்ணன், நம்ம ராஜாராம் உடையார், நம்ம ஆர்ஆர் செந்தில், சேட்டு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே காலையில் கடையில் உட்காந்து வியாபாரத்தை கவனிப்பாங்க. ஒரு சில பேர்லாம் ஆட்களை வச்சு வியாபாரத்தை கவனிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதில் தெரிஞ்ச நண்பர்கள் வரும்போது சரியான விலைக்கு சரியான ஒரு எடையில் நமக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம சில்லறை கடையில் விற்கிற போது கேரட்டு 40 ரூபா, சாதா கேரட்டு 30 ரூபா, பீன்ஸ் 60 ரூபா, அவரை 35 ரூபா, வெண்டை 50 ரூபா, 40 ரூபா, கேரட்டு சாதா கேரட்டு, அதாவது ஊட்டிலேருந்து வர கேரட்டு 50 ரூபா. இப்படி தரம் பார்த்து ஒரு கேரட்டுக்கு எத்தனை விலைகள் இருக்குது பாருங்கள். இந்த கேரட்டு பாருங்கன்னா ஒவ்வொரு தட்டுலேயும் ஒரு கேரட் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றும் வேறு ஊர்லேருந்து வேறு மாநிலத்துலேயே வந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு கேரட்டும் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்க. இந்த கத்திரிக்காய், மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விலை கம்மியில் அப்படியே வாங்க ஆள் இல்லாமல் அப்படியே கேட்குற விலை கொடுக்குறாங்க. அவங்க ரேட்டு போட்டு வச்சுருந்தா கூட சில நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற விலையில் நம்ம வாங்கலாம். சில நேரங்களில் நம்ம கேட்குற விலையில் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் டெக்னிக்கல். அப்புறம் எந்த நிலையில் இருக்கோ, கோஸ்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா, கத்திரி 30 ரூபா, 20 ரூபாங்க கிலோ. இதெல்லாம் நம்ம பார்க்குறது குடமிளகெல்லாம் 35 ரூபா, 30 ரூபா. சாதா மிளகெல்லாம் 25 ரூபாய்க்கு கிடைக்குது. இஞ்சி நாங்கள் பாருங்கள், அப்படியே ரம்ஜான் டைமில் இந்த இஞ்சியோட விலைலாம் என்ன ரேட்டுக்கு வந்துடும் தெரியுங்களா? 100 ரூபா, 150 ரூபா கிலோ வைக்கும். இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மிங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துக்கு தேவையான அவரை, கத்திரி, பீன்ஸு, குடமிளகாய், இஞ்சி, வெண்டை, கோஸு,
பூச்சவு, முள்ளங்கி, உருளை, சாம்பார் வெங்காயம், முருங்கை, பட்டாணி எல்லாமே வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஏன் இவ்வளோக்கான வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இந்த மனிதர்கள் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எந்தெந்த மாநிலத்திலேருந்து எந்தெந்த மொழி பேசும் மனிதர்கள்லாம் இங்கே வந்து ஐக்கியமாயிடுறாங்க. எங்கே படுக்கிறாங்க, எங்கே தூங்குறாங்க, எங்கே குளிக்கிறாங்க, எங்கே ட்ரெஸ் மாற்றுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்களோட வேலை, இவங்களோட தொழில், அந்த பக்தி பாருங்க. அந்த வெத்தலையெல்லாம் ரொம்ப கம்மி விலை, 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு கவலிங்க. ஒரு கவலின்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பாசையில் நான் சொல்கிறேன். சொரக்காயெல்லாம் ஒரு மனிதன் வாங்கி காலையில் மாலையில் 2 கப்பு ஒரு கப்பு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டாக்க, இந்த சொரக்காயை அப்படி சாப்பிடும்போது தொப்பை என்னங்க, தொப்பையெல்லாம் கரைஞ்சி காணாம போயிடுங்க. அந்த மாதிரிலாம் இந்த காய்கறிகளில் நல்ல உணவு. இந்த வெயில் காலம் வருது இல்லைங்களா, இந்த வெயில் காலங்களில் நிறைய நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பு மெசேஜ் வந்தது, 60 வயசுக்கு மேலே உள்ள வயதான நண்பர்கள் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் மதுரை, திண்டுக்கல் சைடெலாம் வந்து நிறைய ஆஸ்பத்திரியில் இந்த நோய் வந்து, அதாவது வெயில் அதிகரிப்பனால அது ஆங்கிலத்தில் வேற ஒரு பேர் சொல்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நோய்கள் வந்து பல மனிதர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க. அதை தவிர்க்கணுன்னா, இந்த வெயில்லேருந்து விடுபடணும்னா தினமும் சுரக்காய் சாப்பிடுங்க, முள்ளங்கி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. முக்கியமாக டாக்டர்ஸு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளரிக்காயை அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நன்மைகள் தருது. அது மாதிரி இந்த பூண்டு விலையை பார்த்தீங்களா, 90 ரூபா கிலோ. சோளத்தெல்லாம் நார் சத்து உள்ளது. அதை அப்படியே வாங்கிட்டு போய் பச்சையாக அப்படியே அவிச்சு கொடுக்க சொல்லி அப்படியே சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. இந்த வெயில்லேருந்து உங்களை பாதுகாக்கணும். உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மனிதனாக இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு நினச்சிங்கன்னா, அனைத்து காய்கறிகளை விட கீரை வகைகள், கோசு, முள்ளங்கி, சவுச்சவு, இந்த மாதிரி காய்களில், அதாவது சிறு வெங்காயத்தை வாங்கிட்டு போங்க. சின்ன வெங்காயம் சொல்லுவீங்களா, அதை வாங்கிட்டு போய் அப்படியே அருமையாக குழம்பு வச்சு அருமையாக 35 ரூபா 40 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் விற்கிதுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போய் நைட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடு போக மீதியை வந்து தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைங்க. வெளியில் வச்சிங்கன்னா அதில் காலையிலேயே எடுத்து அந்த நீராகாரம்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் ஹீட்டு எதுவுமே தெரியாதுங்க. இப்போ வர நோய் நொடிகள் வந்து சொல்லுற நோயும் சொல்லுற வியாதியும் கிடையாது. நிறைய பிரச்சனைகளில் வந்து மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நண்பர்களே, இந்த மல்லி, புதினா இதை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே துவையல் அரைச்சி அந்த பழைய சோறு, அந்த துவையல், அந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த வெயில்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ வந்த மெசேஜ் எப்படி தெரியுங்களா, எல்லா மனிதர்களையுமே வந்து இந்த வெயில் வந்து கொடிய நோயாக மாறி கொடிய நோயாக தாக்குதுங்கிறது தான் மெசேஜ். டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். டாக்டரும் சில வியாதிகள் வந்து இறந்து போன மனிதர்களை வந்து மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதையெல்லாம் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலில் சொல்கிறதுக்கு காரணம், என்னோட நிலை இப்படி தான் இருக்குது. மக்களுக்கு தேவையான விஷயங்களை, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நான் சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்டு இந்த சேனல் ஆரம்பித்தேன். பல தடைகளை தாண்டின, பல சம்பவங்களை சந்தித்தேன். தயவுசெய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்புக்கு போய்ட்டு லென்ஸை தொட்டு டைப் பண்ணி ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. ஊருக்கு